வணக்கம். சென்னையில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனுமதி அளித்திருக்கிறது. வரும் 28ஆம் தேதி பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை செய்ய தற்பொழுது இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் செங்கோட்டையன் அவர்கள் மனு அளித்த நிலையில் தற்பொழுது அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 28ஆம் தேதி முதல் இடமாக பெரம்பூர் MKP நகரில் அவர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறார். அதற்கு பின்பு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர், வில்லிவாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் அவர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இதுவரை விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கட்சி தொடங்கியதற்கு பின்பு விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதே போன்று கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கரூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டிருந்தாலுமே கூட சென்னை மாநகரில் இதுவரை விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் அவர் தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் தொகுதியாக தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய விஜய் அதற்கடுத்து வில்லிவாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பின்பு 2வது கட்ட பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தோம்னால் குறைவாக இருக்கிறது. அதற்குள் அவர் 234 தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாட்கள் குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாளில் 10 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டால்தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். இன்னும் தென் மாவட்டங்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை விஜய் அவர்கள் துவங்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருப்பதால் அடுத்தடுத்த பிரச்சாரத்தை விரைந்து மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.